أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرسلنا بكم رسولا منكم يتلو عليكم آياتنا يزكيكم يعلمكم كتاب صدق الله العليم. உலகத்தினுடைய சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசு கீழ் இருக்கக்கூடிய மலேசியா 1957 சுதந்திரம் பெறுவதற்காக ஆகஸ்ட் 31 அறிவிக்கிறாங்க. பிரிட்டிஷனுடைய நீதிமன்றத்தில் ஒருத்தர் போய் வழக்கு போடுறாரு. என்னன்னு சொன்னா, மலேசியாவினுடைய சுதந்திரத்தை நீங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறீர்கள், அதை முஸ்லிம் நாடு என்று அறிவித்து நீங்கள் சுதந்திரம் தருவதற்கு இருக்கிறீர்கள், ஆனால் அதனுடைய இந்த மலேசியாவினுடைய அனைத்து உழைப்புகளிலும் நாங்களும் இருக்கிறோம், அதனால் மலேசியாவை முழு முஸ்லிம் நாடு என்று சுதந்திரம் தருவதற்கு நாங்கள் தடை கோருகிறோம் என்று ஒரு வழக்கு போடுறான். அந்த வழக்கை விசாரித்து பிரிட்டன் நாடாளுமன்றம் இது முஸ்லிம் கண்ட்ரி என்பதை அடித்துவிட்டு ஃபெடரல் கண்ட்ரி என்று சுதந்திரம் தர்றான். இந்த வழக்கை போட்டது யாரு தெரியுமா? மலேசியாவில் குடியேறி வாழ்ந்த ஒரு தமிழர். கல்வி என்ன செய்யும்? கல்வி இதுவெல்லாம் செய்யும், இப்படியெல்லாம் செய்ய முடியும். இன்னும் எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். 2 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னது? சோஃபியா குரைசி. 2 நாட்களாக கூகுள்ல தேடப்படக்கூடிய பெயராக சோஃபியா குரைசி. கல்வி என்னவெல்லாம் செய்யும்? கல்வி இதுவெல்லாம் செய்யும். இப்படியெல்லாம் கல்வியை பெற வேண்டும். வெறுமனே +2 பாஸ் பண்ணிட்டு பிஎஸ்சியோ பிகாமோ பிஏஓ இல்ல ஒரு இன்ஜினியரிங்கோ படிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீடு கட்ட போறவங்கள்ட்ட நானும் பில்டிங் கட்டி தர்றேன், நான் குறைத்து மதிப்பிடுவதாக இல்லை, இதுவும் அவசியம்தான், தேவைதான். ஆனால் இது நமக்கு இலக்கு அல்லையே. இதுவா நமக்குடைய இலக்கு? இல்ல. நம்முடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், +2 முடிச்சதற்கு பிறகு நம்முடைய மேற்கல்வி என்பது மத்திய பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்க வேண்டும், சென்ட்ரல் காலேஜுகளாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மாநில அரசினுடைய பல்கலைக்கழகங்களாக இருக்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கணும், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் படிக்கணும், காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படிக்கணும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கணும், அல்லது குறைந்தபட்சம் பல்கலைக்கழகங்களுடைய அரசு கல்லூரிகளில் படிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். என்ன படிக்கிறோம் என்பதை விட எங்கு படிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதனாலதான் ஏற்கனவே உள்ள எடுத்துக்காட்டுகளை நான் சொல்லியிருந்தேன். இந்தியாவில் நமக்கு தெரிந்த படிப்புகள் என்று சொன்னால் ஐஏஎஸ் மிகப்பெரிய படிப்பு, ஐஏஎஸ். அதற்கு பிறகு சொல்லுவாங்க ஐபிஎஸ். இந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய படிப்புகள் கிட்டத்தட்ட 26 படிப்புகள் இருக்கிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் போல ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஐசிஏஎஸ், ஐடிஏஎஸ், இந்தியன் டிஃபென்ஸ், இந்தியன் ஃபாரஸ்ட், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் தான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய 220 இந்தியன் எம்பசிகளில் வேலை செய்யக்கூடிய தகுதி எது தரும்னு சொன்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் தான் தரும். இதுக்கெல்லாம் தகுதி என்ன? அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, அவங்க பெரிய ஜாதிக்காரவங்க, பெரியவங்க போய் இருக்க வேண்டிய இடம், படிக்க இல்ல. ஒரு டிகிரி போதும். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பிஎஸ்சி, பிஏ, பிஇ போதும். இது போன்ற படிப்புகளை இது போன்ற இடங்களில் சென்று அமர்வதற்கு, இது போன்ற அதிகார மட்டங்களில் போய் அமர்வதற்கு, ஒருத்தர் போய் அந்த அதிகார மட்டத்தில் அமர்ந்து விட்டால், ஒரு டாக்டர் அம்பேத்கர் போய் அமர்ந்தார் அந்த இடத்துல. இன்று வரைக்கும் இந்தியாவில் தலித்து மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது எல்லா மாநிலங்களும் மத்திய அரசிலும் பெற்றுக் கொடுத்து விட்டு சென்றாரே ஒரு மனிதர் தான். அப்ப நாம மிக கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னு சொன்னா, நம்முடைய சந்ததி அனைத்தும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த பார்ப்பன சமூகம் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துச்சு. அவங்களுடைய பிள்ளை அதே டிபார்ட்மெண்ட்ல, அதே அதிகாரத்தோட, அதே சுகபோகத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த படிப்புகள், இந்த இடங்கள் எல்லாம் நாம் பெற வேண்டும். கிட்டத்தட்ட 26
படிப்புகள் இருக்கிறது, 26 அதிகார பதவிகள் இருக்கிறது. இதற்கு அடிப்படை தகுதி ஒரு டிகிரி போதும். நீங்க எந்த டிகிரி படிச்சாலும் சரி, ஒரு டிகிரி போதுமானது. நீங்க பிஇ படிச்சிருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட அந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல உங்களை போடுவாங்க. அப்படி என்ன இருக்கு? இந்தியன் ரயில்வே இன்ஜினியரிங் இருக்கு, இந்தியன் ரயில்வே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. இப்படி நிறைய படிப்புகள் இருக்கிறது. இது போன்ற 3 பக்கங்களை நான் இந்த நோட்டீஸ் போர்டில் இந்த ஜும்மா முடிஞ்சதுக்கு பிறகு ஒட்டி வைப்பாங்க, பார்த்துக்கங்க. நம்முடைய தலைவருடைய வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அதையும் நீங்க உங்களுடைய குரூப்புகளில் சர்க்குலேட் பண்ணிக்கங்க. அதே போல +2 படிச்சு முடிச்சிருக்கிறாங்க, நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. அந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நீட் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட்டுன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதை படிச்சாக்க டாக்டர் படிப்பு, எம்பிபிஎஸ் படிப்பு கிடைக்கும். ஆனால் அதை தவிர 36 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்புகள் இருக்கிறது. நம்ம கற்பனையிலும் கூட நம்ம நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். நான் ஒரு கூடுதலாக ஒரு 5-6 இருக்கும் நான் நினைச்சேன் நானே. ஆனா இதை ஆய்வு செய்யும் பொழுதுதான் தெரியுது, கிட்டத்தட்ட 36 அகில இந்திய அளவில் 36 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கள் இருக்கிறது. யாருக்கு? +2 படிச்சுட்டு மேற்படிப்பு படிக்கக்கூடிய, ஒரு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. இந்த படிப்புகள் படிச்சாங்கன்னு சொன்னா அவர்கள் தான் அதிகார மட்டங்களில் போய் அமர்கிறார்கள். அது என்னது? நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஆர்கிடெக்ட், நாட்டான்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் என்விரான்மெண்ட் பிளானிங் டெக்னாலஜி, செப்ட். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், கியூட். இந்தியன் கவுன்சில் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஐகேர். இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், IPMA. காமன் லா அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்ட், கிளாட். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச், ஐசர். நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட், நெஸ்ட். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, நெஃப்ட். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, நேவல் அகாடமி. இது ராணுவத்துல இனாக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச நீட்டு, JEE மெயின், NDA, VIT வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிட்ஸ் பிளானிங் என்று சொல்லக்கூடிய பிட்சாட். இப்படி கிட்டத்தட்ட 36 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கள் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய செலவுல மீறி போனா வருஷத்துக்கு நமக்கு 10,000 ரூபாய் செலவாகும். இந்த சொல்றேனே, இந்த படிப்புகள் படிக்கிறதுக்கு. அப்ப ஏன் மேல் ஜாதிக்காரன் அதை மட்டுமே இலக்காக வைத்து போயிருக்கிறான்னு தெரியுதா? ஒரு வருஷத்துக்கே நமக்கு செலவு 10,000 ரூபாய். அதுவும் ஸ்பான்சர் வந்துட்டா, ஸ்காலர்ஷிப் வந்துட்டா, முதல் பட்டதாரியா இருந்துட்டா அதுவும் இல்லை, கூடுதலாக பணம் வரும் நமக்கு. இதற்காக 1 வருடம் 2 வருடம் இருந்து படிச்சு அந்த இடங்களை அடைவதில் எந்த விதமான தப்பும் இல்லை. இந்தியாவில் மிக உயர்ந்த படிப்புகள் என்று சொல்லக்கூடிய படிப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறது? வாரணாசி இருக்கக்கூடிய பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், சென்னை, கவுஹாத்தி, கான்பூர், காரக்பூர், டெல்லி, ராக்பூர், மும்பை ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIT, யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, டெல்லியில் இருக்கக்கூடிய ஜாமியா மில்லியா யூனிவர்சிட்டி, டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி, கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஜதவாபூர் யூனிவர்சிட்டி, மணிப்பால் இருக்கக்கூடிய மணிப்பால் அகாடமி ஹையர் எஜுகேஷன், வேலூரில் இருக்கக்கூடிய VIT, அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, பிட்ஸ் பிளானி, கல்கட்டாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், சண்டிகர் யூனிவர்சிட்டி, பூனேவில் இருக்கக்கூடிய சாவித்திரி பாலே யூனிவர்சிட்டி. எத்தனையோ இது போல எத்தனையோ யூனிவர்சிட்டிகள். இங்கெல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்? அதிகபட்சம் 10 முதல் 15,000 ரூபாய். அதுல இருந்து படிச்சு வெளியே வந்துட்டா வந்த அடுத்த மாசம், படிச்சு முடிச்ச அடுத்த மாசம் அவருடைய சம்பளம் எவ்வளவாக இருக்கும்? லட்சங்களில் மட்டும்தான் இருக்கும், 1000 இருக்காது. ஆனால் அந்த இடத்தில் போய் இருந்து கொண்டால் அந்த இடத்திற்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், நான் அதை தான் சொல்றேன், லட்சங்களுடைய வருமானம் உன்னுடைய குடும்பத்திற்கு. ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய அனுகூலம், இந்த சமுதாய பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய வழிமுறை, நீ இதை படிடா, நான் இருக்கிறேன், நீ அதை படிச்சுட்டு வா, மீதியை நான் பாத்துக்கிறேன் என்று இந்த உம்மத்தாருக்கு நீங்கள் காட்டக்கூடிய வழி இருக்கிறதே, அதுதான் மிக உயர்ந்தது, அதுதான் வெயிட், அதுதான் பலம்.